டெல்லியிலிருந்து மதுரைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிலமன் பிரகாஷ் என்பவர் சென்னையிலிருந்து புறப்பட்ட பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 பேக்குகளுடன் மதுரை ரயில் நிலையத்தில் இறங்கும் போது அதிகாரிகள் பிடித்து சோதனை செய்ததில் போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்துள்ளது. DRI அதிகாரிகள் டெல்லியிலிருந்து ரயிலில் பின்தொடர்ந்து வந்து மதுரையில் பிடித்து ரயில்வே காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், எதுவுமே எனக்கு தெரியாது. அவன் தனியாக இப்போ சாப்பிட்டு வருவான். நைட்டு 10 மணி 11 மணிக்கு கூட வருவான். ராபிட்டு போனேன்னு சொல்லிட்டு வருவான், தண்ணியை குடிச்சிட்டு வருவான். கதவை திறக்க கூட முடியாது, அவனால் சாப்பிட கூட மாட்டான். நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கல. இந்த மாதிரி வேலை செய்கிறானே எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி நடந்துச்சு என்னான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில் வந்து கதவை பெல் அடித்தாங்க, அதுபோல தான் நான் எந்திரிச்சேன். நேற்று போய் 2 ஊசி போட்டு மாத்திரை போட்டு வந்தேன், என்னால் முடியலை. இன்னும் அதுக்கு ஒன்றுமே இல்லை, தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கிறேன். இப்போ இதை கேள்விப்பட்டதுலேருந்து தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கிறேன். ஒன்றும் செய்ய முடியல என்னால். நான் எங்கே போய் முட்டுவேன், என் மோதுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட என்ன கேட்டாங்க என்ன இருந்துச்சு, அது நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. எங்கள் சின்ன மருமக சொன்னிச்சு, குப்பை தொட்டில் ஒரு டப்பா எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னிச்சு. கொண்டு போய் அங்கே போட்டுட்டு அதுக்கு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. கேட்டாங்க, இந்த பை தான் அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னிச்சு எங்கள் சின்ன மருமக. அதை எழுதி காமிச்சு எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்துச்சு. அது வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். எங்கள் மருமக, அந்த மருமக அவங்க பொண்டாட்டி தான் போட்டாங்க. அவங்க வேலை செய்கிறாங்க, டீச்சர் வேலை. அங்கே போயிட்டாங்க, அங்கே பேசிட்டு தான் போனாங்க. திருப்பி எல்லாத்தையும் கேட்டு திருப்பி அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல சார். அதான் இதை தான் கேட்டாங்க, என்ன எவ்வளோ நாள் அப்படி செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க என்னன்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அவன் வர்றதும் தெரியாது. ஒரு நேரம் சாப்பிடுவான், சாப்பிடாம கூட படுத்துருவான், திட்டுவேன். இப்படி செஞ்சது எனக்கு தெரியவே தெரியாது சார். கடவுளுக்கு பயந்து சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பழக்கமே எனக்கு வேணாம். குடியை கூட திட்டுவேன், பிடிக்காதடா, வீட்டில் வந்து படுறா, புள்ளை இருக்குடா நம்மளுக்கு அப்படின்னு. அவள் வேலை பார்க்குறத வச்சு பொழைச்சிக்கரலாம்டா, கம்முன்னு கடடா, ஏன்டா அப்படி குடிக்கிறேன்னு தான் திட்டுவேன் சார். எனக்கு வேறு தெரியாது சார். அவன் என்ன நான் யாருமே வரமாட்டாங்க சார் வீட்டுக்குள்ளே, யாருமே அவன் சேர்க்கறதும் இல்லை, வரதும் இல்லை. இல்லை சார், இப்பயே எனக்கு நான் பார்க்கல. அதை தெரியும் தான்ப்பா சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. இங்கே இருந்துச்சு அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் காலையில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இங்கே அங்கே இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சொல்லையில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பாக்ஸ் எங்கேன்னு கேட்கல, பார்க்கல. அப்போ தான் எங்கள் சின்ன மருமக சொன்னிச்சு, காலையில் 5:30 மணிக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. அப்புறம் கூட குப்பை தொட்டியில் கொண்டு காமிச்சிட்டு வந்துச்சு. அதை எழுதி கொடுத்துச்சு, எழுதி கொடுத்துருமான்னு சொன்னப்போ அப்புறம் எழுதி கொடுத்துச்சு. நான் பார்த்தேன், இதை கொண்டு போனாங்க குப்பை தொட்டிக்கு. அதுங்க பேசிக்கிறாதுங்க. பெரிய மருமகளை எல்லாத்தையும் எடுத்து கொட்டி கலைச்சி கிடக்கு. வந்து பாருங்க, ரூம்ப காலையில் வந்தவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிடக்கு, அப்படியே கிடக்கு எல்லாமே. நான் எதையுமே தொடரல, உள்ள நுழையலை. அவங்க ரூமில் இருப்பாங்க, பிரச்சனை முன்னாடி. நான் போகவும் மாட்டேன், வைக்கவும் மாட்டேன். நான் பாட்டை சாப்பிடுவேன், நான் பாட்டை படுத்துருவேன் சார். எனக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியல. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே எங்கள் கஷ்டம் ரொம்ப எனக்கு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சா நான் 5 பைசா கொடுக்க மாட்டான். ஒரு ஜூஸ் வாங்கி கொடுறானே 5 பைசா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான் சார். கடவுளுக்கு பொதுவில் சொல்கிறேன், 5 பைசா ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுறா, ஒரு மாதிரி இருக்குன்னு. என்கிட்ட 5 பைசா கூட இல்லை, போங்க மாம்பான். இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். நான் இதனால கேட்கவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். 2 பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. டீச்சரு, வேலைக்கு போகல. டிப்ளமாவா அது படிச்சிருக்காரு, அந்த பேப்பர் கம்பெனி. இப்போ தான் லாபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா. 1 வருஷமா அதை தான் ஓட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ நான் பேசல, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கான். எங்கள் சமந்தி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சுவிட்ச் ஆஃபில் இருக்கு, என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க. நான் ஃபோன் ஒரு டீப் அவங்க பேசினது தான். அந்த எங்கள் மருமக இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி குப்பட போல போச்சுன்னு சொன்னிச்சு. அதுக்கு பிறகு நான் ஃபோனே எடுக்கலை சார். என்னால் பேச சக்தி இல்லை, என்னால் முடியலை. இங்கே தான் இருந்துச்சு, காமிச்சிச்சு, கொண்டு போய் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் பார்த்தாங்களாம்.